நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நின்னமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பார். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த வசனத்தில் ஒரு பகுதி நான் ஆல்ரெடி கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி இந்த பகுதியை நன்றாக பேசியிருக்கிறேன். மகா வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்கின்ற பகுதியை புதுவசாலைக்கு நான் எப்படி கர்த்தர் திருப்தியாக்குவார் ஆத்மாவை என்று அங்கே நான் பேசியிருக்கிறேன். ஓரளவு பேசியிருக்கேன். இன்னும் ஆழமாக பேசணும்னா 4 வாரம் ஆகும். ஆத்மாவை திருப்தி ஆக்கணும்னா மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதருமா போல 42ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதருமா போல தேவனே ஆத்துமா உண்மையை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லும்போது தான் ஆத்மா திருப்தியாகும். ஆத்மாவை எப்படி திருப்தி ஆக்குவார்னா வறண்டு போன இடத்த நீரூற்றாய் மாற்றுவார். தாகம் முழுமே தண்ணீரையும் வறண்ட நிலத்துமே ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்னார். அந்த வசனத்தின்படி தேவன் என்ன செய்கிறார்? வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிற தேவன். அப்போ எந்த மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை தாகத்தோடு, இயேசு கல்வாரி சிலுவையில் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? நாமும் கர்த்தருடைய காரியத்தில் தாகமாக இருக்கிறேன். இது கூட்டத்துக்கு வரும்போது தாகமாக வரணும். ஒரு செபத்துக்கு வரும்போது தாகமாக வரணும். ஒரு பிரசங்கம் கேட்டால் தாகமாக கேட்கணும். ஆண்டவர் என்னோடு எதோ பேச விரும்புகிறார், இன்னமும் சொல்ல வரார், என் வாழ்க்கையில் குறுக்க கிராஸ் பண்ணி வரார், குறுக்கிடுகிறார். என்னுடைய வாழ்க்கை ஒரு தவறான பள்ளத்தாக்களை விழாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறார். ஏதோ புல்லில் இடத்துல மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விட விரும்புகிறார். பெரிய பிரச்சனையில் போய் மாட்டாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள விரும்புகிறார் என்ற தெளிந்த மனசு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமானால் வறண்ட ஆத்மாவை நீரூற்றாய் மாற்றுவார். தாகம் முழுமே தண்ணீரை ஊற்றுவார். ஆத்மா திருப்தியாகும். ஆத்மா வாழ்ந்ததான் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருக்க முடியும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுவது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இரு. ஆத்மா பொதுவாக சுயநலம் பிடிச்சது. ஆத்மா நமக்கு ட்ரெஸ் வாங்கணும், நமக்கு பணம் வேணும், நம்ம சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், குடிக்கணும். ஆத்மா எப்பவுமே நம்ம உடம்பை குறித்து தான் யோசிக்கும். இங்கே உட்காந்துட்டே இருந்து பாதி பசங்க கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா வீட்டில் செஞ்சுட்டு இருந்த சாம்பார் வாசனை மூக்கில் வந்துடும், மனசில் வந்துடும். வீட்டில் வச்சுட்டு இந்த கறி குழம்பு மனசில் வந்துடும். ஏன்னா ஆத்மா கறி குழம்போடு போய் ஒட்டிக்கும். ஆவியானது இங்கே ஆத்மாவோடு பேசிகிட்டு இருப்பார், தண்ணி ஊற்றிட்டே இருப்பார், வசனத்தை பேசிகிட்டே இருப்பார். பனி வரும், மழை வரும், கிருபை வரும், உபதேசம் வரும். ஆனால் வசனம் வந்து உள்ளத்தை நிரப்பத்துக்கு முன்னாடி ஆத்மா எங்கே போய்டும்னா வீட்டுக்கு போயிடும், பார்க்குக்கு போயிடும், பீச்சுக்கு போயிடும். ஆத்மா அப்படியே பண்ணி மாதிரி சுத்தம். அந்த பண்ணி மாதிரி இருக்கிற ஆத்மாவை பிடிச்சி ஆவியானுடைய அந்த கண்ட்ரோலில் கொண்டு வந்து இந்த பண்ணி மாதிரி சுற்றுற ஆத்மாவை பிடிச்சி ஆவிக்கு ஒப்பு கொடுத்து இயேசுக்கு ஒப்பு கொடுத்து சிறைப்படுத்தினால் ஆத்மா கண்ட்ரோலுக்கு வரும். ஆத்மா வரத்தில் நிற்காது. நீங்கள் இருதயத்தை ஆப்ரேஷன் பண்ணும்போது இருதயத்தை ஓப்பன் பண்ணி வெட்டினா கையில் ஹார்ட்டை பிடிச்சானா இப்படி துடிக்கும். கையில் நீ பிடிச்சி டாக்டரால் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. மேலே கிளி மேலே கிளி இவ்வளோ ஆகிட்டு கேட்குறோம். ஏன்னா முழு உடம்புக்கு ரத்தத்தை பீச்சு அடிக்கிற ஹார்ட் அது நிற்காது. ரொம்ப ஹெவி பம்ப் பண்ணும், அப்படி அடிக்கும். அந்த இருதயத்தில் தான் ஆத்மா தங்கி இருக்குது. அப்போ ஆத்மா எப்படி குதிக்கும்? வானத்துக்கு பூமி குதிக்கும். பக்கத்து வீட்டில் இவனா ஒருத்தன் சொல்லிட்டானா நம்ம இப்படி வானத்துக்கு பூமி குதிக்கணும்ல, அதுதான் ஆத்மா.
அப்படி தான் குதிக்கும். என்ன போய் சொல்லிட்டாலே, அவளை போய் சொல்லிட்டாரு, விடுவானா பாரு, வச்சுக்கிறவான்ட்டு ஹார்ட் குதிக்கிற மாதிரி தான் ஆத்மா குதிக்கும். ஆத்மாவை அமர பண்ணணும். பால் மறந்த குழந்தை போல ஆத்மாவை அமர பண்ணணும். அதுதான் கர்த்தர் அமர்ந்து தண்ணீரை கொண்டு போகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என்னிடத்தில் பாருங்கள், இளைப்பாறுதல் கொடுப்பேன். காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பலனாதவருக்கு பலத்தை கொடுக்கிறார். கர்த்தர் காத்திருக்கிறவர்கள் பலன் இணைந்து இப்படி எப்படி துடிச்சிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் பலன் கொடுக்க மாட்டார். உடம்பு தான் வீக்னஸ் ஆகிடும். இப்படி எப்படி ஹார்ட்டு எவனை பழி வாங்கலாம், எவனை கரை தீக்கலாம், எவனை பழி தீக்கலாம், எவனுக்கு பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு பழி வாங்கலாம் நினச்சிட்டே இருப்போமானா நம்முடைய உடம்புல பிபியும் சுகரும் ஏறிக்கிட்டு தான் போகும் தவிர குறையாது. தேவ சமூகத்தில் காத்திருந்து, கர்த்தாவே உண்மை எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறேன், செவ்வாய்க்கிழமை வரேன், வியாழக்கிழமை வரேன், கூட்டங்களுக்கு வரேன், என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். என் ஆத்மாவை அமர பண்ணும். ஓவராக நான் துடிக்கக்கூடாது, என் பிபி ஏறிடக்கூடாது, என் சுகர் ஏறிடக்கூடாது. பழி வாங்குகிற வேலை உம்முடையது. நான் பழி வாங்க மாட்டேன், நான் திரும்பி பேச மாட்டேன், எதிர்த்து பேச மாட்டேன், நான் வழக்காட மாட்டேன். நீ வழக்காடு மாண்டவரே, என் ஆத்மாவை அமர பண்ணுன்னு சொன்னால் அந்த ஆத்மாவில் கத்த தண்ணீரை ஊற்றி இளைப்பாற பண்ணி அதை புத்துணர்ச்சி ஆக்குவார். இந்த வருஷம் உடைய ஆத்மா திருப்தி ஆகணும்னா தேவ சமூகத்தில் அமைதல் படுத்தி உட்காரணும். மாம்சத்தில் ஆடனா ஹார்ட் குதிக்கிற மாதிரி தான் ஆத்மா குதிக்கும். குதிக்கிற ஆத்மாவை கத்து இப்படி குதிக்கிற ஒரு பாட்டில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? குதிக்கிற இப்படி குதிக்கிற பாட்டில் தண்ணி ஊற்றினானோ ஊற்றுற தண்ணி வெளியே போய் ஊற்றும். இப்படி தண்ணி பாட்டில் இப்படி வச்சுட்டு திறந்து வச்சிங்கன்னா தான் ஊற்றுற தண்ணி உள்ளே போகும். நம்முடைய இதயம் பல மேலே எரிச்சல் கசப்பு வச்சு குதிச்சுட்டே இருந்துச்சுன்னா கர்த்தர் என்ன தான் ஊற்றினாலும் ஊற்று நேரத்தில் வெளியே ஊற்றிட்டு போயிடுவீங்க. அதனால தான் உங்களுடைய ஆத்மாவில் மாற்றம் இல்லை, இறுதியும் திருப்தி ஆகாது. எத்தனை சர்ச்சுக்கு போனாலும் எத்தனை கன்வென்ஷன் பண்ணாலும் இறுதியும் மாறாது. ஏன்னா ஆத்மாவில் பலர் மேலே கசப்பு, எரிச்சல், வைராக்கியம், பகை, பொறாமை இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் இப்படி துள்ளிகிட்டே இருக்கும். பாட்டில் இப்படி ஆடுதோ இறுதியும் துள்ளிகிட்டே இருக்கும். அது கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்துற கர்த்தர் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவாங்க. இந்த வருஷத்தில் உன்னுடைய சுகம் நல்லா இருக்கணும், உனக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். நீ மனசை அமைதல் படுத்தி உன் இருதயத்தை சாந்திப்படுத்தி நீ அமைதல். என் ஆத்மாவே எனக்குள் ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? கர்த்தரை முன்னாடி வை. கர்த்தருக்கு முன்னாடி வச்சுட்டு அமைதல் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். எதை குறித்து நான் கலங்க மாட்டேன், எதை குறித்து கலங்காதே மகனே என்னதான் பாட்டு பாடுறார் ஃபாதர் பிரேமாஜி. ஏன் இருதயத்தை கலங்க விடுறீங்க? ஏன் அது நடக்கிற இது நடக்கிற? நீ ஏன் அவஸ்தைப்படுற? நீ எதுக்கு மனசை போட்டு இளைப்பாறுதல் கெடுத்து போடுற? இளைப்பாறுதல் கொடுக்குற இயேசுக்கிட்ட வந்துட்டு பிறகு நீ ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிற? நீ டிஸ்டர்ப் பண்ணிக்காத. யார் மேலேயும் எரிச்சலாக இருக்காத. எரிச்சல் தூக்கி போடு, கசப்பை தூக்கி போடு, மன்னிச்சு மறந்துடு. எல்லாரோடையும் சமாதானமாரு, யாரோடு ஐக்கியமாரு, பரிசுத்தமாயிரு, தேவ சமூகத்தில் காத்துரு. கூட்டத்தை மிஸ் பண்ணாமல் வந்து ஜெபம் பண்ணு, முட்டி போட்டு அழு, பல மணி நேரம் அழு. எவ்வளோ பயங்கரமான அன்னாளை அந்த பெண்ணினால் எவ்வளோ அவஸ்தைப்படுத்தினாள், எவ்வளோ வேதனைப்படுத்தினாள், ஏறி மிதிச்சால், அசிங்கப்படுத்தினாள், துக்கப்படுத்தினாள். ஆனாலும் கூட அந்த அன்னாள் தன்னுடைய ஆத்மாவை அமர பண்ணினாள், இருதயத்தை அமர பண்ணினாள். ஆலயத்தில் போய் உட்கார்ந்து சத்தம் கூட வெளியே வர முடியாதபடிக்கு அமைதியாய் ஜெபித்தாள். 10 பிள்ளைகள் சக்கரத்தி பெற்றாள். ஒரிஜினல் மனைவிக்கு பிள்ளைகள் இல்லை, சக்கரத்திக்கு 10 பிள்ளைகள் பெற்றுட்டு பிறகு அமைதியாக இருக்கலாம். ஒரிஜினல் மனைவி பார்த்து, நீ ஒரிஜினல் மனைவி, உனக்கு புள்ள இல்லை, நான் சக்கலத்தி, உன் புருஷனுக்கு நான் 10 பிள்ளையை பெற்றேன், நீ பட்டை மரம், நீ காஞ்ச மரம், நீ வெட்டு, நீ வேஸ்ட்டு, நீ இருக்கிறது ஒன்று தான், நீ சாகிறது ஒன்று தான், இந்த சொத்துல எல்லாமே என் பிள்ளைகளே தான் வரும், நீ ஒரிஜினல் பொண்டாட்டி என்ன பிரயோஜனம், உனக்கு ஒரு சொத்துல பங்கு வராதுன்ட்டு என்னென்னலாம் பேசியிருப்பாவ. அந்த பேச்செல்லாம் சகிக்கிறாள். எரிச்சல் ஆகலை. என்ன பேசுகிற நீ? போனா போது என் புருஷன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது போன அப்போ விட்டது உனக்கு அவ்வளோ திமிரா? இதே நம்ம ஆட்கள் என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா? ஆடி பிச்சு முடியை பிடிச்சி ரோட்டில் இழுத்துட்டு ஓட்டி வச்சிருப்போம். அதான் நம்ம ஆத்மாவுடைய கதை. ஆமேன். அந்த அண்ணாளுடைய ஆத்மா அப்படி இல்லை. பேசுறியா
பேசு, நல்லா பேசு. ஆனால் கோயிலில் போய் அழுவேன், டெய்லி போய் அழுவேன், வருஷம் வருஷம் போய் அழுவேன், கண்ணீர் சிந்துவேன், நதியளவு கண்ணீர் விடுவேன், அழுதுகிட்டே இருப்பேன். யாரை பற்றியும் யார்கிட்டையும் பேச மாட்டேன். அங்கே இருக்க ஏழி தாத்தா கிட்ட போய் அவன் சொல்ல பிரச்சனை சொல்ல, சொந்த புருஷங்கிட்ட கூட பிரச்சனை சொல்ல போய் அழுகிறாள் அழுகிறாள். வருஷந்தோறும் சர்ச்சுக்கு போய் அழுது 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 ஒரு நாள் நான் வந்தது. அந்த அங்கே இருக்கிற ஊழியக்காரனாவது 2 வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை வருமான்ட்டு பார்த்தேன். அவன் தன்னுடைய வாயில் வந்த வார்த்தை என்ன, குடிச்சிட்டு வந்திருக்கியா, தண்ணி வச்சுட்டு வந்தியா, திராட்சை ரசம் குடிச்சிட்டியா, சாராயம் குடிச்சிட்டியான்னு கேட்குறான். அப்படி இருக்கும் அவளுக்கு. வீட்டில் ஏற்கனவே வெந்த புண்ணு, நோவு, காயங்கள், நெஞ்செல்லாம் காயங்கள். 50 நாள் சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணிருக்கான். 50 நாள் சொல்கிறான் தண்ணி வச்சுட்டு வந்தேன். வெந்த புண்ணில் வேலை பாய்க்கிறான். வெந்த புண்ணில் பெரிய இரும்பு கம்பி சூடாக்கி உள்ள நுழைக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிங்க. ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போயிடும். வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சான் 98 வயசு தாத்தா. அப்போ கூட தாத்தா கிட்ட அவ சொல்கிறா, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் கிரேசமுள்ள ஸ்திரீ, நான் மதுபானமாகிலும் திராட்சை ரசமாகிலும் நான் குடிக்கவில்லை. நான் பெளியன் பிள்ளையாக தப்பாக நினைக்காதீங்க. நான் பிசாசின் பிள்ளை கிடையாது. நான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உள்ளத்தை ஊற்றிட்டேன், தண்ணீர் போல ஊற்றிட்டேன். தண்ணி அடிச்சுட்டு தப்பாக நினைக்காதீங்க. பொறுமையாக ஆன்சர் பண்ணுறா. அவள் ஆத்மா பாட்டில் எப்படி உட்காந்துருக்குதோ அவள் ஆத்மா ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்குது. இப்படி எப்படி குதிக்கல. குடிக்காரின்னு சொல்லிட்டிய, நீ பாஸ்டா, நீ பாஸ்டா, என்ன போய் குடிக்காரின்னு சொல்லிட்டிய, நீ பாஸ்டா, இப்படி துள்ளல ஆத்மா. ஒன்றுமில்லாதுக்கெல்லாம் துள்ளுது நம்ம ஆத்மாக்கள். இல்லை, ஒன்றுமில்லாதுக்கெல்லாம் ஆத்மா என்ன செய்யுது, துள்ளுது. துள்ளிட்டு வந்து அப்புறம் ஆண்டவர் ஊற்றும் போது துள்ளுற வேகத்தில் வெளியே போயிட்டு அபிஷேகம். ஆனால் அண்ணாளுடைய ஆத்மா துள்ளலை, பொறுமையாக இருந்துச்சு. வாசிங்க 1 சாமியல் 1ஆம் அதிகாரம். 1 சாமியல் 1ஆம் அதிகாரம். ரொம்ப துள்ளக்கூடாது, தாழ்த்தணும், பொறுமையாக இருக்கணும், கர்த்தருக்கு செய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நியாயம் கேட்கணும், அதை கேட்கணும், இதை கேட்கணும், கேள்வி கேட்கணும். கர்த்தர் சமூகத்தில் போய் அழுவு. யார் தப்பு செஞ்சா உத கர்த்தர் கொடுப்பேன். எனக்கு நான் தப்பு செஞ்சு எனக்கு உத விடும், அவ்வளோதான். கர்த்தர்கிட்ட போய் அழு. வாசிங்க 1 சாமியல் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 15ஆம் வசனம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக 14ஆம் வசனம் வாசிங்க. அவளை நோக்கி, நீ இதுவரைக்கும் வெறித்திருப்பான். 339வது பக்கம் 1 சாமியல் 1ஆம் அதிகாரம் 15. அவளை நோக்கி, நீ இதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விளக்கு. பா, சாதாரண ஒன்றும் இல்லாத காரியங்களுக்கே நம்ம துள்ளிடுறோமே. சிஸ்டர், தண்ணி வச்சுட்டு வந்தீங்களா சிஸ்டர், இப்பே குடிக்கிற பழக்கத்தை நிறுத்திட்டு வெளியே போங்க அப்படி இந்த பாஸ்டர் சொன்ன என்ன இருக்கும்? கத்தி வச்சு வெட்டிக்க மாட்டீங்க, கூட்டத்துக்கு வா, ஜபத்துக்கு வான்னு தான் சொன்னாங்க. திரும்பியாக தான் சொல்கிறேன். சாகிற வரைக்கும் நான் சொல்கிறேன். செத்த பிறகு தான் உங்கள் காதில் தான் ஒழிக்கணும். நான் செத்த பிறகு தான் ஒழிக்கும். குடியை முன்னிட்டு விளக்கு. எத்தனை வருஷம் பாஸ்டர்? 98 வயசு பாஸ்டர், 68 வருஷம் சீனியர், என்னோட ரொம்ப சீனியர். எப்படி பேசணும் பேசக்கூடாதுன்னு தெரியாது அவருக்கு, தெரியும், ஆனால் பேசுகிறார். அதற்கண்ணால் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. பாருங்க, ஆத்மாவை அமர பண்ணுகிறாள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். 46ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் வாசிக்கும் போது, நீங்கள் அமர்ந்திருந்தால் தான் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும். துள்ளுனா கர்த்தரை நீ புரிஞ்சு கொள்ள முடியாது. எலியா அமர்ந்திருந்து
அமர்ந்து பார்த்தான். பாகால் தீர்க்கதரிசி துள்ளுறாங்க, குதிக்கிறாங்க, ஆடுறாங்க, உடம்பெல்லாம் கிழிச்சுக்கிறாங்க. ஐயோ, பாகால் தீர்க்கதரிசியில் அக்கினி வானத்திலிருந்து வரணும்னு அழுகுறாங்க, கத்தாங்க, துள்ளுறான் 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 துள்ளுறான். ஒன்றும் வராது. ஆத்மாவை அமர பண்ணி என்னை கேட்டல் உட்காந்தாங்களே, வந்துச்சு நெருப்பு. இந்த மனுஷன் தன் ஆத்மாவை தாழ்த்தி அமர பண்ணுறானோ அக்கினியை கொண்டு வர முடியும். பாகால் தீர்க்கதரிசி மாதிரி வானத்துக்கு பூமி குதிச்சுட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது. தேவன் அப்படி செயல்பட மாட்டார். தம்மை நம்பி தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர். அப்படி காத்திருக்கணும். இவர்கிட்ட குடிக்காரின்னு சொன்னப்ப கூட சர்ச்சை விட்டு போயிடலாம்ல, போனாங்களா? போக மாட்டா. அவருக்கு தெரியும், அந்த ஊழியக்காரங்க 1000 பேசிட்டோம், என் தேவன் நல்லவர். குடிக்காரின்னு சொல்லட்டுமே, என் கர்த்தர் நல்லவர். நான் கர்த்தரை பார்க்க வந்திருக்கேன். குடிக்காரின்னு சொன்னவனை பார்க்க வரல, ஏலியை பார்க்க வரல, அந்த கிழவனை பார்க்க வரல, கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறேன். இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. பாஸ்டுக்காக சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லுவாங்க, இயேசுக்காக வரேன். இயேசுக்காக வா, பாஸ்டுக்காக வராத, இயேசுக்காக வா. ஆமென். ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுபாகிலும் குடிக்கவில்லை. கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊத்திட்டையா. ஹார்ட்டில் ஒன்று வச்சுக்கலையா, உள்ள ஒன்று வெளியே ஒன்று நான் பேச தெரியாதையா. என் உள்ளத்தில் ஒன்று வச்சுட்டு வெளியே நான் பேசலையா. என் ஹார்ட் மொத்தம் ஓப்பன் பண்ணி நல்லது மணி தைலத்தை பாவியாக ஸ்ரீ கொட்டினது மாதிரி மொத்தமாக கொட்டிட்டேயா. ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி தண்ணி மாதிரி ஊற்றிட்டேன். அதனால தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். சும்மா ஒன்று ஆசீர்வாதம் வரும், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், சும்மா சொல்லக்கூடாது. அது குடுக்காரன்னு சொல்லிட்டு போயிடுவான். அது வேண்டாம் எனக்கு. கர்த்தருடைய சந்நிதியிலே என் இதயத்தை ஊற்றிவிட்டேன். வாசிங்க. உம்முடைய அடியாளை பாஸ்டர் பாஸ்டர் என்னை குடிக்காரின்னு சொல்லிட்டீங்கல்ல, சர்ச்சுக்கே வரமாட்டேன். பாஸ்டர், நீங்கள் போய் குடிக்காரின்னு சொல்லாமா? ஊரில் எல்லாருக்கும் சொல்லி உங்கள் பேருக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், எங்கள் தாத்தாட்ட சொல்கிறேன், எங்கள் பாட்டிகிட்ட சொல்கிறேன், மச்சான்கிட்ட சொல்கிறேன், குடிக்காரன்னு பாஸ்டர் சொல்லிட்டார். அவரெல்லாம் ஒரு பாஸ்டரா? வாய் வச்சு சும்மா இல்லாமல் கண்டதை உளறி தள்ளி எல்லாத்துக்கும் காய்ச்சல் வந்து ஜுரம் வந்து ஐயோ ஒன்று ஆயிடுச்சு. விஷத்தை கலக்காத, பாலில் விஷத்தை கலக்காத. அவள் சொல்கிறா பாருங்க, எங்கேயும் போய் சொல்ல. அவள் ஊழியக்காரத்தை சொல்கிறா, உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். தப்பா நினைக்காதீங்க பாஸ்டர். மிகுதியான விசாரத்தை, ரொம்ப துக்கம், ரொம்ப கிளேசம். அதனால் இன்னொரு மட்டும் நான் என்ன செஞ்சேன், டிவி பார்த்தேன். இன்னொரு மட்டும் என்ன செஞ்சேன், டிவி பார்த்தேன். இன்னொரு மட்டும் என்ன செஞ்சேன், வேடிக்கை பார்த்தேன். இன்னொரு மட்டும் என்ன செஞ்சேன், அந்த விசுவாசி எப்படி இந்த விசுவாசி எப்படி கணக்கு போட்டேன். அப்படி சொன்னா என்ன சொன்னா, இன்னொரு மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். இந்நேரம் மட்டும் என் விண்ணப்பம் பண்ணினேன். நீ குடிக்காரன்னு சொன்னாலும் நான் விண்ணப்பம் பண்ணினேன். நான் பேலியல் மகள் அல்ல, நான் பொறுமை இழக்கலை. பாஸ்டர் சொன்ன வார்த்தைக்கு பாஸ்டர் கிட்ட பேசுகிறேன். நான் பேலியலின் மகள் இல்லை, அப்படிப்பட்டவள் அல்ல. நான் இருதயத்தை ஊற்றிட்டேன், நான் விண்ணப்பம் பண்ணினேன்னு பாஸ்டரோடு தான் பேசினே தவிர ஊருக்குள்ளே போய் என்னை குடிக்காதுன்னு சொல்லிட்டாரு இந்த பாஸ்டன்ட்டு ஊரெல்லாம் போய் சொல்லலையே. அவள் தான் விசுவாசி, அவள் தான் நன்னாள், அவள் தான் உண்மையான விசுவாசி. அதற்கு ஏலி, இப்போ ஆவியானவர் ஏலி மேலே இறங்கிட்டார். இறங்கி என்ன சொல்கிறாரு, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு, அதே வாயில் வாக்குத்தத்தம் வருது, அதே வாயில் குடிக்காரின்னு சொன்னார்.
பட் அதே வாயில் வாக்கு தத்துவமும் வருதா இல்லையா? ஆமென். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றால், பாருங்க, அந்த பாஸ்டர் திட்டல. முதல்ல குடிக்காரின்னு சொன்னேன், இப்போ கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு என்ன பாஸ்டர் நீங்க அப்படி பேசல, உம்முடைய கண்களில் தயவு கிடைத்ததே. ஒரு தகப்பனை எப்படி கணம் பண்ணுறா பாருங்க, ஒரு ஊழியக்காரனை எப்படி கணம் பண்ணுறா பாருங்க. பச்சையாக சொல்கிறான், குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு கேட்குறான், ஆனால் எவ்வளோ பொறுமையை காத்துக்கொள்கிறா, எவ்வளோ அன்பாக இருக்கிறா, எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறா. நம்முடைய இருதயத்தில் யோசிச்சு பாருங்க, நம்ம அப்படி இருக்கிறோமா இல்லை கொந்தளிச்சிடுறோமா? நம்முடைய இருதயம் மேலைக்கு குதிக்குதா? வச்சுக்கிறோமான்னு போதா? பழிவாங்க போதா? பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு போதா? இயேசுவின் சாபம் நமக்குள்ளே இருக்குதா? அண்ணாளுடைய சாபம் நமக்குள்ளே இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அதனால தான் நம்முடைய ஆத்மாவை என்ன செய்ய முடியல, கர்த்தரை திருப்தியாக்க முடியல, நீர்ப்பாய்ச்சான தோட்டமாய் மாற்ற முடியல, வறண்ட நிலத்தை மாற்ற முடியல. கர்த்தர் உங்களுடைய இருதயங்களை இந்த காலை வேளை தொடுவாராக. கர்த்தர் உங்களோடு பேசணும்னு நினச்சா இப்படி பேசுவார், இப்படி பேசி தான் ஆசீர்வதிப்பார். அப்படி தான் பேசி ஆகணும். அதுதான் ஃபார்முலா. அது 1+1 போட்டால் தான் 2 வரும், 1+0 போட்டால் 1 தான் வரும், 1+1 போட்டால் தான் 2 வரும், 2+1 போட்டால் தான் 3 வரும். ஃபார்முலாவை கர்த்தர் மாற்ற முடியாது. அவளுடைய பொறுமை அங்கே வெயிட் ஆச்சு. ஆமேன். ஏலி கூட வெயிட் இல்லை, அந்த ஊழியக்காரனுக்கு வெயிட் இல்லை, அந்த விசுவாசிக்கு வெயிட் கூடுது. ஆனால் தாழ்த்துற முதல்ல இப்படி சொல்லிட்டேன், குடிக்காரின்னு சொல்லிட்டேன், இப்போ குழந்தை பிறகுன்னு சொல்கிற, என்னையா நீலாம் அப்படின்னு சொல்லலை. அவள் அதை பேசவே இல்லை. உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் வீட்டில் போய் என்ன செஞ்சா, சோறு போட்டு சாம்பார் ஊற்றி ரசம் ஊற்றி சந்தோஷமாக சாப்பிட்டவருடைய அவங்க வீட்டுக்கார்ட்ட போயிட்டு, அவங்க வீட்டில் சக்கரத்திக்கிட்ட போயிட்டு, மற்ற எல்லாத்தையும் போயிட்டு, அந்த பாஸ்டர்காரில் 98 வயசு தாத்தா இருக்கார்ல, 50 நாள் ஜோம் பண்ணல, கண்ணி ஊற்றி ஜோம் பண்ணா தண்ணி அடிச்சான்னு கேட்டார். தண்ணி அடிச்சுட்டு வந்தியா, குடிச்சிட்டு வந்தேன்ட்டு ஊரெல்லாம் போய் சொல்லலை. அவள் தான் விசுவாசி. இருக்கிறோமா இல்லையா? ஆத்துமாவை அமர பண்ணினாள், புறப்பட்டு போய் போஜனை செஞ்சால், அதுக்கப்புறம் அவள் என்ன செய்யல, துக்கமுகமாக இருக்கவில்லை. என்ன குடிக்காதே சொல்லு, 1000 தான் ஆசீர்வதிச்சாலும் கூட, 1000 தான் நல்ல பிரசங்கம் பண்ணாலும் கூட, 1000 வாக்குத்தத்தம் கொடுத்தா கூட குடிக்காதேன்னு சொல்லிட்டார்ல. துக்கமாக தான் இருப்பேன், மூஞ்சி திருப்பி வச்சுக்க, சோத்து பக்கமாக திரும்பிக்க, ஆண்டவர் பக்கமாக திரும்ப மாட்டேன், மூஞ்சிகளை மாற்றி இஞ்சி தின்ன முகத்தை போல மாற்றி வைக்கிற துக்க முகமாக இருக்கவில்லை. ஏன்னா விண்ணப்பம் பண்ணது ஆண்டவருக்கு முன்பதாக, இருதயத்தை ஊற்றிருந்த ஆண்டவருக்கு முன்பதாக கர்த்தருடைய வாழ்க்கையில் நீர் பாய்ச்சுகிறார். அதிகாலை எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவிற்கு தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாக அந்நாளை அறிந்தால் கர்த்தர் அவளை நினைத்தருளினார். 19ஆம் வருஷத்தில் கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஒருவேளை இவள் போய் அவன் குடிக்காரின்னு சொன்னதை வெளியே போய் சொல்லியிருப்பாரானால், ஒருவேளை இந்த ஊழியக்காரனை பற்றி தப்பாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணியிருப்பாரானால், கர்த்தர் இவளை நினைத்தருளி இருக்க மாட்டார். கர்த்தர் நல்லவர். முடிந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மையாக இருக்கணும், தேவ சமூகத்தில் தாழ்த்தணும். நம்ம பெருமையிலையும் ஆணவத்திலையும் பேசிடக்கூடாது, துள்ளிடக்கூடாது. வெளியே போன பிறகு சாம்பார் ஊற்றி ரசம் ஊற்றி துக்கமுகமாக இருக்கக்கூடாது. 4 நாள் 5 நாள் 10 நாள் துக்கமுகமாக இருக்கக்கூடாது. 6 மாதம் துக்கமுகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா உனக்குள்ள கசப்பு இருக்கிறதுனால துக்கமுகம், உனக்குள்ள எரிச்சு இருந்தால் துக்கமுகம். குடிக்காரின்னு சொன்னார்ல, குடிக்காரின்னு சொன்ன நான் ஒரு வார்த்தை கேட்க சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், நான் மறந்துட்டேன். நான் கர்த்தர் அறிவார், என் உள்ளம் கர்த்தருக்கு தெரியும், அவர் என் இதயத்தை அறிவார். நான் சுத்தமுள்ள ஸ்திரீ, நான் பெரியாளின் மகள் அல்ல, நான் ஒரு குடிக்காரி அல்ல, எனக்கு நான் யாரும் தெரியும். ஆகினால் அவள் கலங்கவில்லை, அவள் சோர்ந்து போகலை, அவள் பழி வாங்கலை, அவள் கேள்வி கேட்கலை. பணிந்து கொண்டு கர்த்தரை வந்து ஆலயத்தில் போய் காலையில் பணிந்து கொண்டு புருஷனும் அவளும் கிளம்பி சந்தோஷமாக வீட்டுக்கு போய் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு கர்த்தர் நினைவு கூர்ந்தார்.
நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஏன் நீர்ப்பாய்ச்சின தோட்டமா மாறல? ஏன் வறண்ட நிலத்தில் ஆத்மா திருப்தி ஆகலை தெரியுமா? எல்லாத்தையும் போட்டு சுரண்டி மற்றவங்களை சுரண்டி பண்ணிட்டு இருந்தா கர்த்தர் மொத்தமாக சுரண்டிடுவார். யாரையும் சுரண்ட போகாது. ஆமென். நம்ம போய் யாரையும் சுரண்டக்கூடாது. ஆமென். சொல்லி கொடுக்கலாம், தப்பு இல்லை. இப்படி சொல்லாதீங்க, இப்படி செய்யாதீங்க, சொல்லி கொடுக்கலாம். சுரண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இரிட்டேட்டிங் ஸ்பிரிட், நச்சரிப்பின் ஆவி உள்ளே போந்துச்சுன்னா உடைய ஆசீர்வாதங்களை வெட்டுக்கிளிகள் பூச்சிகள் சாப்பிட்டுட்டு போயிடும். பெற்ற வசனங்கள், நல்ல வசனங்கள், நல்ல பசும்புள்ள பிசாசு சாப்பிட்டு போயிடும். ஆமென். ரெண்டு விதமான காரியம் இருக்குது. ஒரு பக்கம் குடிக்காரின்னு சொல்கிறா, இன்னொரு பக்கம் என்ன சொல்கிற அந்த பாஸ்டர், உனக்கு கர்த்தர் சொன்னதை செய்வான்னு சொல்ல. இதில் ஒன்றத்தை விட்டா ஒன்றத்தை பிடிச்சிட்டா. நாம் என்ன செய்வோம்? கர்த்தர் ஆசீர்வதிப்பாக இருந்த விட்டுருவோம். குடிக்காரின்னு சொன்னார்ல, அதை பிடிச்சிக்குவோம். செய்கிறோமா? நம்ம அப்படி தானே இருக்கிறோம். ஆகினால்தான் நாம் 25 வருஷம் ஆனால் சரியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறுகிறோம். நல்லதை பிடிச்சிக்கோ. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கோ. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். ஆமென். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். பாட்டு அப்படி இருக்கல. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். குடிக்காரின்னு சொன்னாருன்னு சொல்லி மகிழாத. அப்படி பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லி மகிழாத. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை சொல்லி மகிழு. சாம்பார் ஊற்றி நல்ல ரசம் ஊற்றி சிரிச்ச முகத்தோடு சாப்பிடு. சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றுவா. வறண்ட நிலத்தை நிறுத்தி மாற்றுவா. ஆத்துமாவை திருப்தியாக்குவா. இதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவியல் சத்திய விடுதலையாக்கும். எந்த கசப்பு கோபம் எரிச்ச உள்ளத்தில் இருக்க வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்ற மாட்டார். ஒரு பாத்திரத்தை கர்த்தர் ஓப்பன் பண்ணி அவருடைய அபிஷேகத்தை ஊற்றத்துக்கு முன்னாடி பாத்திரத்தை பார்ப்பார். நீங்கள் பாலை ஊற்றி சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க? பால் பாத்திரத்தை உள்ளே பார்ப்பீங்க. நேற்று காய்ச்சின பாலுடைய கரை ஏதாவது ஒட்டியிருக்குதா? சுரண்டி தான் க்ளீன் பண்ணேன். ஆனால் ஏதாவது பாலாடை ஒட்டியிருக்கா பார்ப்பீங்க. பார்த்துட்டு ஒரு சின்ன பாலாடு ஓரமாக ஒட்டியிருக்குமானா என்ன செய்வீங்க? சரியாக கழுவாமல் அவசரத்தில் படுத்துட்டோம். இப்போ பால் ஊற்றுனா பால் தெரிஞ்சிடும். ஐயோ 35-32 ரூபா பால் கொடுத்து வாங்குகிறோம், தெரிஞ்சிடும். ஒரு 32 ரூபா பாலுக்காக மறுபடியும் என்ன செய்றீங்க? அந்த பால் பாத்திரத்தை சிங்கில் கொண்டு போய் வச்சு ஒரு சபீனாவை போட்டு ஒரு விம்மை போட்டு கரன்னு தேய்க்கிறீங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கவுத்து காய வச்சு அப்புறம் பால் ஊற்றுனீங்கன்னா பால் தெரியாது. அதே போல் தான் தேவன் நம்முடைய ஆத்மாவிலே நீர்ப்பாய்ச்சலை ஊற்றணுன்னா ஒரு 32 ரூபா பாலுக்கு இத்தனை கரக்கரம் தேய்ப்போமானா உள்ளத்தில் கசப்பு கோபம் எரிச்சல் எல்லாம் வச்சுட்டு நிரப்புங்கப்பா பாத்திரத்தை தண்ணீரால எங்கே ஊற்றுவார். ஆனால் உள்ள கதை இருக்குது. கசப்பு எரிச்சல் கோபம் எல்லாம் படிப்படியாக எல்லாம் திப்பியாக ஊற்றிட்டு இருக்குது. இயேசு ரத்தம் ஊற்றி கழுவல. ஊத்துன உடனே ஊத்துப்பட்ட ஆசீர்வாதம் தரைஞ்சி போயிடுச்சு. வீட்டில் போனால் சண்டை, காதை பிடிச்சிட்டு மூக்கு பிடிச்சி இழுத்துட்டு சண்டை. ஏன்னா அபிஷேகம் தெரிஞ்சு போச்சுன்னா சண்டை வரும். அபிஷேகம் நின்றுச்சுன்னா சமாதானம் இருக்கும். ஆத்மாவை திருப்தியாக்குவா. அல்லேலூயா.